உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்பவும் பாரு அந்த முருகன் ஆறு பக்கம் நிக்கான். ஏன் பக்கமா இல்ல அந்த விரும்பைய பக்கமா? இப்பெல்லாம் சாமி இருக்கா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கியா? இருக்காலே முருகன் இருக்கான். யாரு அதிகமா காணிக்க போடுறாங்களோ அவங்க பக்கம் தானே நிக்கா. அங்கிட்டு காணிக்கைய போட்டுட்டு இங்கிட்டு அம்புட்டு நகையை எடுத்தோமே, அந்த ஆண்டவனோட நடவடிக்கை எதுவுமே புரியலையா? காணிக்க குடுக்க சொல்லுததும் அவன் தான், நகையை எடுக்க சொன்னதும் அவன் தான். புரியுதா? புரியலையே. நல்லது. அப்ப நீ கம்முன்னு இரு. அந்த ரத்தனா இருக்காளே, அவ ரிசப்ஷனுக்கு போறதை விட அவ அம்மே போட்டோக்கு விளக்கு போடுறதுதான் முக்கியம். நீ ஓடி போயிட்டாளா? அதுல இருந்து அந்த வெங்கடேஷ் பையன் ரொம்ப பயங்கரமா கோவமாயிட்டானா, அதான் துரத்தி விட்டுட்டானா அவளை. யாராவது ரிசப்ஷன் நேரத்துல போட்டோவுக்கு விளக்கு போட போவாங்களா? போயிருக்காளே, ரத்தனா போயிருக்காளே. அந்த சண்முகம் பையன் என்னமா ஆட்டம் ஆடினா. தங்கச்சி கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அவன் எப்படியெல்லாம் வேலை பார்த்தான். கல்யாணத்தப்ப என்ன ஆச்சு? அவ ஆத்தாக்காரியும் செத்து போயிட்டா. செஞ்சு வச்ச கல்யாணமும் விளங்காம போயிடுச்சு. அரட்டம்லே அரட்டம் அப்படியே ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டான். அப்புறம் அந்த மருதப்பனை ஏற்பாடு பண்ணி சூடாமணி சாவுக்கு காரணமே நீங்க தான் மட்டும் அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும்யா. இரே, இப்பெல்லாம் இத நான் என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? ஒரே ஒரு காரணத்துக்காகத்தேன். இதை வச்சு ஒன்னு ஒரு சொருவிட்டேன்னு வையே, சூடாமணி சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரியாமையே போயிடும். அதோட உன் சாவுக்கு 6 காரணம்னு தெரியாமலேயே போயிடும். பாத்துக்க. புண்ணியவதி வந்தா இந்த வீட்டுல எல்லாம் நல்லதா நடந்துச்சு. போய் சேர்ந்தா இந்த வீட்டுல நடந்த முதல் நல்ல காரியம் அதுவும் விளங்காம போச்சு. நான் யார குத்த சொல்றது? எங்க போய் நிக்கிறது? மாமா, வெங்கடேஷ்க்கு ஏதோ கோவம் வந்து தடபுடன் பேசிட்டு போயிட்டாரு. பேசி சரி பண்ணிக்கலாம் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இல்லை, வெங்கடேசன் சொன்ன மாதிரி நிரந்தரமா இவங்க பிரிஞ்சுட்டா என்னல செய்யறது? அண்ணே, என் மேலக்கு எந்த தப்பு இல்லைன்னு நாங்க அவருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. அது என்ன விளக்கேத்த சொல்லாம கொள்ளாம ஓடி வருது? ரிசப்ஷன் முடிஞ்சு வந்து விளக்கேத்தனா வேணாம் சொல்லுவாங்க. வெங்கடேஷ் கிட்ட சொல்லாம ஓடி வந்தது ஓன் தப்புன்னு இன்னும் உனக்கு புரியலையா? தப்பு தாண்டி, தப்புதான். ஆனா அவர் அங்க இல்ல. இல்லை, வெங்கடேசனை காங்கலன்னா என்னல, அதான் போன் இருக்கலாம். போன் எடுத்து மாப்பிள்ளைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி நாங்க ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுதோன்னு சொல்லியிருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் உனக்கு? தப்புதான். நான் அந்த நேரத்துல ரொம்ப குழம்பி போயிருந்தேன். சரி, ரிசப்ஷனுக்கு டைம் இருக்கேன்னு கிளம்பி ஓடி வந்துட்டேன். சரிண்ணே, அதனால என்ன? அதான் குடும்பத்தோட எல்லாரும் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தோம்ல, டைம் இருந்துச்சுல்ல. வீம்பு பிடிச்சு ரிசப்ஷனை வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூட ரிசப்ஷன் ஆரம்பிக்க நேரம் இருந்துச்சு. நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருந்து அவங்க கூடயே போயிருக்கலாம். மாமா எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டாருன்னு தெரியல. எல்லாமே நம்ம தலை எழுத்து. என்னத்த சொல்ல? இதுக்கு மேல நாம என்ன பேசினாலும் எடுபடாது. எட்டி ரத்னா, தப்பெல்லாம் உன் பேர்ல தாண்டி. அக்கா, அப்படி என்ன அவசரம் உனக்கு? சின்ன விஷயம். வெங்கடேஷ் அத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. அவங்க சூழ்நிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாரும் அவங்க வீட்டுல வெங்கடேஷ் தானே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எம்பிட்டு ஆசை ஆசையா சூடாமணி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா இப்ப அம்புட்டு வீடா போச்ச. நான் என்ன பண்றது? எப்போ நீ அழாதாப்பா.
எமோ இப்ப எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நீ எங்க கூடயே இருந்து சந்தோஷமா இரு. இந்த சந்தோஷம் நிலைக்கணும் ஜம்முவோம். சௌந்தர பாண்டி விஷப்பாம்பியா, எப்போ என்ன தீண்டுவான்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் என் உசுரை எடுத்துடுவான்னு எனக்கு தெரியும். எமோ அவன் அந்த மாதிரி செய்யற வரைக்கும் நான் பார்த்துட்டு என்ன சும்மா இருப்பேன் நினைக்கியா? அவன் அந்த மாதிரி நினைச்சாலே அவனை நான் கொண்டே போடுவேன். அத மட்டும் செய்யாதையா. பாவத்துக்கான சம்பளத்தை சாமியும் சட்டமும் பாத்துக்கும். நீ தப்பு பண்ணிட்டா உன் தங்கச்சிங்க அனாதை ஆயிடுவாங்க. ஆளுக்கு ஒரு கனவு சுமந்துகிட்டு இருக்காளுங்க. தங்கச்சிங்க கனவு உன்னை நம்பிதான் இருக்கு. நீ நிறைவேத்துவன்னு நம்பிதான் அவங்களுக்கு கனவே வந்திருக்கு. நீ அவங்களுக்கு வேணும்யா. எமோ நீ எங்கேயும் போக மாட்ட, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். எங்க கூட தான் கடைசி வரைக்கும் நீ இருக்க போத, புரியுதா? நீ பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும்ல. கடவுள் என்ன நினைச்சிருக்கானோ தெரியல. உங்க அப்பா ரொம்ப நல்லவரியா. சூதுவாது தெரியாத மனுஷன். எப்பவும் அப்பாவ சுமையா நினைச்சிடாதயா. மனசு கோணாம பாத்துக்கையா. எமோ இப்ப ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நல்லா சாமி கும்பிட்டு இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏன்னு தெரியல, உன்கிட்ட சொல்லணும் போல இருக்கு. எமோ சும்மா எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு பேசிட்டு இருக்க வேண்டாம். நீ இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டா உன் மனசு சங்கடமா இருக்கலாம். நீ முதல்ல வா போவோம். நீ கிளம்பு, வா போவோம். என்ன அப்படி பாக்க? ஒண்ணும் இல்லையா. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்யா. நீ நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஹேமோ சண்முகம், எதையும் நான் மறக்கல. நீ சொன்ன எதையும் நான் மீறவும் மாட்டேன். நிச்சயம் நீ சொன்னபடிதான் நான் செய்வேன். எனக்கு நம்ம ரத்னா சந்தோஷமா வாழணும்ட்டு தான் எனக்கு ஆசை. அதுக்கு நீ உசுரோட இருந்த என்ன செய்வியோ அதைத்தான் நானும் செய்வேன். போதுமா? என்ன செய்ய முடிவெடுத்திருக்கான்? ரத்னான்ட்டு இல்ல, தங்கச்சிங்க 3 பேர்களுக்கும் அதைத்தான் நான் செய்வேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ என்ன வேணா செய்வல்ல, அதையே தான் நானும் செய்வேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.